بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الخلق وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحيثما كنتم فولوا وجوهكم شطره وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியார்களே, மாணவர்களே, சிறுவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் எமது சீராவினுடைய மதீனாவுடைய காலத்தின் மிக முக்கியமான பகுதிகளை நாங்கள் வந்தடைந்திருக்கிறோம். நாங்கள் சென்ற 2 வாரங்களாக அல்லாஹு தாலா முஷ்ரிக்களுடைய அநியாயங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி, முஸ்லீம்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஜிஹாதை கடமையாக்கினான் என்ற செய்தியையும், இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை எவ்வாறு இன்று உலகத்துல திரிவுபடுத்தப்பட்டு அதனுடைய பிழையான வியாக்கியானங்கள் செய்யப்பட்டு இஸ்லாமோபோபியா என்ற அந்த தலைப்புக்கு கீழால் முழு உலகமும் இஸ்லாத்தை எவ்வாறு கொச்சைப்படுத்துகின்றது என்ற செய்திகளையும், பயங்கரவாதம் என்பது என்ன, அந்த பயங்கரவாதமும் இஸ்லாமும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற விடயங்களைத்தான் நாங்கள் சென்ற 2 வாரங்களாக பார்த்து வந்தோம். இன்றைய பாடத்தில் நாங்கள் இந்த ஜிஹாதுடைய, அதாவது யுத்தம், இஸ்லாத்திலே அறப்போர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிஹாதை செய்வதற்கான அந்த வசனம் அருளப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு படைகளை அனுப்ப ஆரம்பிக்குகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முஷ்ரிக்களை எதிர்ப்பதற்காக வேண்டியும், இனி நாங்கள் உங்களோட அநியாயங்களை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, இனி நாங்கள் எதிர்த்து போரிடுகின்ற அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகவும், மதீனாவுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மதீனாவாசிகளுக்கு உணர்த்துவதற்காகவும், இன்னும் பல்வேறு காரணங்களுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு படைப்பிரிவுகளை அனுப்ப ஆரம்பிக்குகிறார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பின முதலாவது படைப்பிரிவு ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையின் கீழால் அனுப்பிய ஹிஜ்ரி 1 ரமலானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 30 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைக்கு கொடியை ஒன்றை தயாரித்தார்கள். அப்ப அந்த காலத்துல இருந்தே படைக்கு படத்தளபதி கொடி எடுத்து கொண்டு போற வழக்கம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு கொடியையும் தயார் செய்து, அபூ மர்சத் அல் கனவி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான் கொடிபிடித்து கொண்டு முதலாவது இஸ்லாமிய அந்த யுத்தத்தில் கொடிபிடித்து கொண்டு போனார். இவங்க போன நோக்கம் என்னண்டா, ஷாமிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை வழிமறிக்கணும். ஷாமிலிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை வழிமறிக்கணும். அந்த கூட்டம் அபூஜஹலுடைய அந்த தலைமையின் கீழால் தான் 300 பேர்களை கொண்ட ஒரு கூட்டம் வராங்க. அப்ப சஹாபாக்கள் 30 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிக்கிறாங்க. 300 பேர்களை கொண்ட படையை எதிர்ப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 பேர் கொண்ட அந்த படையை அனுப்புறாங்க. யாரோட தலைமையின் கீழால்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையின் கீழால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் நேரடியாக பங்கெடுக்கவில்லை. அப்ப இந்த படை பைத்து ஈஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு, சைஃபுல் பஹர் இடங்களை பார்த்தா விளங்கும், மதீனாவிலிருந்து இப்படி போன படைதான். இந்த சிவப்பால வாரதுதான் குறைஷியர்களுடைய அந்த படை. குறைஷியர்களுடைய போற பாதை தான் சிவப்புல போடப்பட்டிருக்குது. மக்காலிருந்து அவங்க போன பாதை இதுதான். அப்ப பெய்த்து வாராங்க குறைஷியர்களுடைய படை, திரும்பி அம்புக்குரிய திருப்பி போட்டிக்கிறாங்க. பாருங்க, குறைஷியர்களுடைய படை இந்த பக்கத்தால வாராங்க. மதீனாவுடைய ஒரு எல்லை பகுதியை தாண்டித்தான், மதீனாவை அண்மித்த பகுதியால தான் குறைஷி படைகள் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தெரிவு செய்ததில் இருந்த மிகப்பெரிய ஒரு லாபகரமான விஷயம் என்னன்னா, குறைஷியர்களுடைய வியாபாரம் போறது அவங்களோட பாதையை தாண்டி. பத்ர் போரும் அப்படி நடந்ததுதான். அதனால இந்த குறைஷியர்கள் போற பாதையை வழிமறிப்பதற்கான ஒரு பெரிய சந்தர்ப்பம் மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப இந்த இடம் இதான் ஈஸ்ன்னு சொல்லி போட்டிக்குது. ஈஸ், இந்த சைஃபுல் பஹர் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நோக்கித்தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய படை போகுது. குறைஷியர்களுடைய படை ஷாமிலிருந்து மேலிருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த படை ரெண்டும் நேருக்கு நேர் மோதுறதுக்கு தயாரிக்கிறாங்க. அபூஜஹலுடைய 300 பேர்களும் சஹாபாக்களுடைய 30 பேர்களை கொண்ட படை நேருக்கு நேர் மோதுவதற்கு தயாரிக்கிற நேரத்துல அந்த இடத்துல மஜ்தி இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நஃபர்,
இவர் என்ன செஞ்சாருண்டா, இவர் ரெண்டு பக்கத்தோட நல்ல, இவர் குறைஷியர்களோட நல்ல, முஸ்லீம்களோட நல்ல. இவர் என்ன செஞ்சாருண்டா, இரண்டு தரப்புக்கு இடையில பேச்சுவார்த்தை நடத்தி இந்த யுத்தத்தை நடக்க விடாம ரெண்டு தரப்பையும் அவங்களோட பகுதிக்கு அனுப்பி வச்சார். அதனால இந்த முதலாவது போர், அதாவது சரியத்து ஹம்சா ரலியல்லாஹுடைய படை, முதலாவது அந்த அனுப்பப்பட்ட படையில யுத்தம் நடக்கல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு, அடுத்த மாசம் ஷவ்வாலுடைய மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபைதத் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகோதரர் முறையாக கூடிய ஒரு நபித்தோழர் தான் உபைதா இப்னு ஹாரிஸ். பத்ர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டோர். பத்ர் யுத்தத்துல நேருக்கு நேரான போர்ல, நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் பத்ர் யுத்தத்தை பத்தி தான், நேருக்கு நேரான போர்ல உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு படையை அனுப்பினாங்க. அந்த படை ஹிஜ்ரி 1 ஷவ்வால்ல 60 பேர்களை கொண்ட படை. ராபிக் என்ற இடத்தை டார்கெட் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்பும் போது இடத்தை குறிச்சு சொல்லுவாங்க, இந்த இடம் வரைக்கும் தான் போகணும், நீங்க அந்த இடத்தை தாண்டி போய் திறப்படா, இவ்வளவுதான் எல்லா பகுதியோட நீங்க திரும்பி வந்துடணும் என்ற முழுமையான வழிகாட்டல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துதான் அனுப்புவாங்க. அப்ப ராபிக் என்று சொல்லக்கூடிய இடம், இதுவும் பாருங்க வார வழி, அவங்களுடைய ஷாமுடைய போற ரோட் தான் இது. ஷாம்ல இருந்து அவங்க வார ரோட் தான். இன்றைக்கு ஷாம் மேலே இருக்கிறது, ஷாம்ல இருந்து இப்படி வார ரோட் ராபிக். மதீனால இருந்து வந்த படையுடைய பாதை இது. பச்சைல போட்டிக்கிறது மதீனால இருந்து சஹாபாக்கள் வந்த பாதை, இது அவங்க குறைஷியர்கள் வரக்கூடிய பாதை. இப்ப ராபிக் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் போய் குறைஷியர்களுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிங்கன்னு அனுப்பினாங்க. இந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவராக வந்தது அபு சுஃபியான். அது இஸ்லாத்தை பின்னால ஏற்றுக்கொண்டாரு. அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 200 பேர் கொண்ட ஒரு படையோட வந்தாரு. அப்ப இந்த படைக்கு மிஸ்தஹ் இப்னு உசாசா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தான் கொடி பிடித்து கொண்டு வந்தார். அதுவும் வெள்ளை நிறத்திலான ஒரு கொடியை பிடித்து கொண்டு வந்தார். இந்த படை ரெண்டும் என்ன செஞ்சாங்கண்டா, இவங்களும் நேருக்கு நேர் நின்று வாளெல்லாம் எடுத்து சண்டை பிடிக்கல, அம்பெரீரத்தோட நிப்பாட்டி கொண்டாங்க. இந்த தரப்புல இருந்து அடுத்த தரப்புக்கு அம்பும், அவங்கட பக்கத்துல இருந்து இந்த தரப்புக்கு அம்பெரீரத்தோட நிப்பாட்டி கொண்டாங்க. நேரடியான வாள் சண்டைக்கு அளவுக்கு போகல. அப்ப இந்த படையில இருந்தாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி உம்மட குடும்பம் பனு ஸுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அடிக்கடி நாங்க வரலாற்றை சொல்லிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி உஹதுல பாதுகாத்த ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்களும் மிக சிறப்பான ஒரு அம்பெரிய கூடியவங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த போர்ல முதலாவது அம்பெரிஞ்ச அவங்க தான். அதனால இஸ்லாத்தில் அவ்வலு மன் ரமா ஃபீ சபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் முதலாவது அம்பெரிந்த என்ற அந்த பேரு பாக்கியம் அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. யாருக்கு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவங்க தான் முதலாக இஸ்லாத்துல அம்பு எறிந்தாங்க. இந்த போர்ல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னா, இந்த போர்ல எதிர்த்தரப்பும் ரெண்டு தரப்பும் பக்கத்துல நிக்கிறாங்க, அம்பெரியிற அளவு தூரத்தை நிக்கிறாங்க. எதிர்த்தரப்புல இருந்து 2 பேர்கள் இந்த பக்கத்துக்கு கலண்டு வந்தாங்க, போருக்கு நின்றிக்கிறாங்க. எதிர்த்தரப்புல இருந்த 2 பேர்கள் இந்த பக்கத்துக்கு வந்தாங்க. அவங்க ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தார்கள். அவங்க வியாபாரத்துல போற மாதிரி வந்தாங்க. அவங்களோட நோக்கம் வியாபாரத்துல போறதல்ல, சந்தர்ப்பம் வாய்த்தால் முஸ்லீம்களோட வைத்து சேர்ந்து கொள்ளும். ரொம்ப நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. அவங்களுக்கு சஹாபாக்கள் வந்திக்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இந்த 2 பேரும் அந்த பக்கத்துக்கு போனாங்க. இந்த 2 பேரும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வீரர்களாக அறியப்பட்ட 2 பேர்கள். ஒன்று உத்பத் இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அடுத்தது மிக்தாத் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த 2 பேரும் மாபெரும் வீரர்கள், மிகச் சிறப்பாக அம்பெறுகின்ற வல்லமை படைத்தவர்கள். பத்ரு போற நாங்க மிக்தாத் ரதியை பத்தி பேசுவோம், அவர்களுடைய வீரத்தை பத்தி பேசுவோம். பத்ரு போர்ல அவங்கள்ட்ட குதிரை இருந்துச்சு, 2 குதிரை தான் பத்ரு போர்ல பாவிச்சப்பட்டு. ஒரு குதிரை வீரர் இவர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்த குதிரை வீரர். அதே மாதிரிதான் உத்பத் இப்னு கஸ்வான், இன்றைக்கு கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய பஸ்ரா நகரத்தை உருவாக்கினவர் தான். இன்றைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய பஸ்ரா என்ற நகரத்தை உருவாக்கினவங்க இந்த உத்பத் இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த 2 பேருமே பாரசீகத்துடைய வெற்றியில் பங்கெடுத்தவங்க, மிக பெரும் வீரர்களாக இருந்து இந்த 2 பேரும் சந்தர்ப்பம் வாய்க்கங்காட்டியும் இருந்தாங்க. பக்கத்துல படை வந்தோடனே முஸ்லீம்களோட சேர்ந்து கொண்டாங்க. அப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய 2வது படை தான் ராபிக் உடைய அந்த படை. உபைதத் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்ற அந்த சஹாபியுடைய தலைமையின் கீழ் அனுப்பப்பட்ட படை. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு படை அனுப்புறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தலைமையின் கீழ். நான் சொன்னேன் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களோட தலைமையின் கீழ் அனுப்புறாங்க. இது 8 பேர்களை கொண்ட படை, சின்ன ஒரு படை. 8 பேர்களை கொண்ட படை அனுப்புறாங்க. இவங்களுக்கு ஹர்ரார் என்ற இடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த பயணம் மிக ரகசியமாக செய்யப்பட்ட பயணம். சஹாபாக்கள் இரவேல பயணம் செய்வாங்க, பகலேல ஒளிஞ்சிப்பாங்க. பொதுவாக பாலைவன பயணம் என்றது
பகல் பயணம் தான், இரவு பயணம் கிடையாது. ஏன்னா ராவுல பயணம் போகல, எந்த வெளிச்சமும் இல்லை, வெறுமனே சந்திரன் வெளிச்சத்துல மட்டும்தான் போகணும். அதனால இரவான என்ன செஞ்சிடுவாங்க, பாலைவன பயணங்களை நிப்பாட்டிடுவாங்க. அப்ப இந்த பயணம் எப்படி செஞ்சாங்க, இரவிலே பயணம் செஞ்சாங்க, பகலையில நின்று கொண்டாங்க. பகலையில ஒளிந்திருந்து செஞ்ச ஒரு பயணம் தான். இந்த படைக்கு கொடி பிடிச்சது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கொடி பிடிச்சாங்க. படை தளபதியாக இருந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களும் ஷாம்ல இருந்து வர வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கு போனாங்க. ஆனா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால அந்த குறிப்பிட்ட இடத்தை தாண்டிட்டாங்க. இந்த ரோட்டும் அந்த ரோட்டும் சேர்ற இடங்கள், அந்த இடத்தை தாண்டிட்டாங்க. அப்ப தாண்டினா இவங்களுக்கு ஸல்லல்லாஹு உத்தரவில் என்னது, அதை தாண்டி போறதுக்கான உத்தரவில் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. இப்படியாக மூன்றாவது படையிலையும் போர் நடக்கல, சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு படை. நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் அபுவா என்ற இடத்துக்கு ஒரு யுத்தப்படை ஒன்றை தயார் செஞ்சாங்க. சரியா அந்த சென்டர் பாருங்க, ரெண்டு தரப்பும் சந்திக்கிற இடம் அபுவா அல்லது அந்த இடத்துக்கு வத்தான்னு சொல்றது. இந்த ரெண்டுமே போட்டிக்கிறாங்க பாருங்க. இது மதீனா இருக்குது, கீழால மக்கா இருக்குது, மேல ஷாமிக்குது. அப்ப இந்த மக்காவாசிகள் இப்படி கீழ் ரோட்டால தான் போவாங்க. இந்த இடையில சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த அபுவா அல்லது வத்தான் என்று சொல்லக்கூடிய இடம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபர் மாதம் இந்த யுத்தத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த படையில போனாங்க. அப்ப இந்த படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய வாழ்க்கையில செய்த முதலாவது நேரடியான போர் இந்த யுத்தத்துக்காக போனதுதான். அதனாலதான் வரலாற்றாசிரியர்கள் போர்களை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று கஸ்வாண்டுவாங்க, இன்னொன்று சரியாண்டுவாங்க. யுத்தத்தை ரெண்டா பிரிப்பாங்க, வரலாற்றுல ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று கஸ்வா. கஸ்வாண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பங்கெடுத்த போர்களுக்கு கஸ்வான்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் அனுப்பி வச்ச போர்களுக்கு சரியான்னு சொல்லுவாங்க. அப்ப முதலாவது கஸ்வா இதுதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக பங்கெடுத்த போர் இதுதான். இதுலயும் படைக்கு கொடிபிடிப்பவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிச்சாங்க. இதுலயும் வெள்ளை கொடிதான் பிடிச்சப்பட்டுச்சு. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வாசிகள் யாரையும் சேர்த்துக்கொள்ளல. இந்த போர்ல மதீனா வாசிகள் யாரையும் சேர்த்துக்கொள்ள. இதுக்கு முன்னால் உள்ள சில போர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பின அந்த போர்லையும் மதீனா வாசிகளை சேர்த்துக்கொள்ளல. மதீனா வாசிகளை சேர்த்துக்கொள்ளாததுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க. ஏற்கனவே மதீனா வாசிகள் ஒப்பந்தம் செஞ்சாங்களே, யார சொல்லலாம், நீங்க வாங்க நாங்க உங்களை பாதுகாப்போம். ஆனா அந்த ஒப்பந்தம் மதீனாவுடைய எல்லைக்குள்ளுக்கு தான். மதீனாவை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப பாதுகாக்கிறது இவங்களோட பொறுப்பாக மாட்டிச்சு. அதனால இது மதீனாவுக்கு வெளியில போய்த்து செய்யக்கூடிய யுத்தம்ன்றதால இதுல மதீனாவாசிகளுக்கு கட்டாயம் இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளை சேர்த்துக்கொள்ளல. தனி மக்காவாசிகள் தான் இந்த போருக்கு போனாங்க. மதீனாவுடைய கவர்னராக ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வெளியில போறாங்களே, அப்ப மதீனாவுக்கு பொறுப்போத்தர போடணுமே. பாருங்க, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அழகான பண்பாடுகள். ஒரு இடத்துக்கு ஒருத்தர பொறுப்பை போட்டு அவங்க வெளியில போவாங்க, சும்மா போறது இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு வெளியில போற நேரத்துல அன்றிருந்த மதீனாவுடைய பெரும்பான்மையான சமூகம் ஹஸ்ரஜ் தான். ஹவுஸ் கொஞ்சம் குறவு, ஹஸ்ரஜ் கூட. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார தலைவரா போட்டாங்க, ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவராக இருந்த, முக்கிய கோத்திரங்களின் தலைவராக இருந்த சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போட்டுட்டு போனாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது முக்கியமா போனாங்க, ரெண்டு நோக்கத்துக்காக போனாங்க. ஒன்று குறைஷியர்களோட யுத்தம் செய்யணும், அடுத்தது மக்காவில் இருந்த பனு தம்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோத்திரம். இவங்க மதீனாவை சூழ வாழ்ந்த ஒரு கோத்திரம். இந்த பனு தம்ரா கோத்திரத்தோட ஒப்பந்தம் செய்யறது ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள் மதீனா விட்டு வெளியில இருந்தாங்க. அந்த பயணம் போற வாரத்துக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15 நாட்கள். அதுலயும் யுத்தம் நடக்கல. அதுல பனு தம்ரா கோத்திரத்தோட தலைவராக இருந்த இந்த மஹ்ஷி இப்னு அம்ர், நாங்க மேல சொன்னது மஜிதி இப்னு அம்ர், இவருடைய பேர் மஹ்ஷி இப்னு அம்ர். மஹ்ஷி இப்னு அம்ருன்னு சொல்லக்கூடிய பனு தம்ரா கோத்திரத்தை சேர்ந்த தலைவரோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிகப்பெரிய புத்திய காட்டுது, சமயோசிதத்தை காட்டுது. என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு வெளியில இருக்கிற கோத்திரங்களோட ஒப்பந்தம் செஞ்சு மதீனாவோட பாதுகாப்பை பலப்படுத்தினாங்க. இப்ப மதீனாவை சுத்து வட்டாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கக்கூடிய கோத்திரங்களில் என்ன நடக்கும், குறைஷியர்கள் அவங்களோட சேர்ந்து பேரம் பேசி யுத்தத்துக்கு வரது தயாராகுவாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயோசிதத்தை பாருங்க. இருக்கக்கூடிய முக்கிய கோத்திரமாக இருந்த பனு தம்ரா, அது பிரதானமாக இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. அப்ப இந்த இடத்துடைய பாதுகாப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில எடுத்துக்கொண்டாங்க. அதால ஏற்படக்கூடிய அந்த ஒரு கல்ல ரெண்டு மங்கான்ற மாதிரி ஏற்பட்ட இன்னொரு லாபம் என்ன, குறைஷியர்களுடைய பாதை பாதுகாப்பற்றதாக மாறுது. ஏன்னா குறைஷியர்கள் போற ரோட்டுடைய முக்கிய கோத்திரம் தான் பனு தம்ரா. அந்த கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு அழகான ஒப்பந்தம் எழுத்து மூலம் செய்யறாங்க, வாய்ப்பேச்சில் அல்ல, எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. என்னண்டா,
நாங்க உங்களை தாக்கவும் படாது, நீங்க எங்களை தாக்கவும் படா. நீங்க எங்களுக்கு எதிராக யாரையும் தூண்டவும் படா, நாங்க உங்களுக்கு எதிராக யாரையும் தூண்டவும் மாட்டோம். இதிலிருந்து குறைஷியர்களை நீங்க நேரடியாக குறைஷியர்களோட சம்பந்தப்பட்ட எங்களை தாக்கவும் மேலாது, குறைஷியர்களுக்கு உதவி செய்து நீங்க எங்களை தாக்கவும் கூடாது என்ற பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவர் தான். ஆனா அதே நேரத்துல ஏனைய பொது விஷயங்களையும் சிந்தித்து செயற்படக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாங்க. இதுதான் ஏனைய ஆன்மீக தலைவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆன்மீக தலைவர் என்ன செய்வாரு? அவர் வணக்க வழிபாடு இபாதத்துடைய விஷயங்களை தான் சொல்லுவார் உலகத்துல பொதுவாக. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார திட்டத்தை முன் வச்சுக்கிறாங்க, குடும்ப சரியான அழகான வாழ்க்கையுடைய திட்டத்தை முன் வச்சுக்கிறாங்க, சமூக சேவைகள், சமூக வாழ்க்கையுடைய திட்டம், யுத்த களத்தில் என்ன சமயோசிதமாக நடக்கணும் என்ற இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்திக்கிறாங்க. அப்ப இந்த போர்லயும் யுத்தம் நடக்கல, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு நோக்கத்தை இந்த இதுல சாதிச்சு கொண்டாங்க. அடுத்ததாக புவாத்னு சொல்லக்கூடிய ஒரு போர். புவாத் இந்த இடம், இது குறைஷியர்கள் பயணம் செய்யக்கூடிய பிரதான பாதை தான் இந்த புவாத் என்ற இடம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரத் செய்து சரியாக ஒரு வருடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 பேர் கொண்ட ஒரு படையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமையின் கீழால போனாங்க. இந்த போர்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கொடியை பிடிச்சிருந்தாங்க. இந்த தடவை மதீனாவுடைய தலைமை பதவியை அவுஸ் கோத்திரத்து தலைவராக இருந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அழகா பேலன்ஸ் பண்ணி போனாங்க. பாருங்க, ஒரு தடவை போற நேரம் ஹஸ்ரஜ் கோத்திரத்து தலைமைத்துவம், அடுத்த முறை போற நேரம் அவுஸ் கோத்திரத்துக்கு மதீனாவுடைய தலைமைத்துவத்தை கொடுத்து ரெண்டு தரப்போட இணக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்த நேரங்கள்ல பொறுப்பு கொடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டிக்கிறான். குறைஷியர்கள்ல இந்த படை யார்? உமையத் இப்னு கலஃப். ஒவ்வொரு முக்கிய தளபதிகள் தான் குறைஷியர்களே வந்திக்கிறாங்க. இது பார்த்தா அபூ ஜஹலுடைய படை, அதே மாதிரி அபூ சுஃபியானுடைய படை, இந்த தடவை உமையத் இப்னு கலஃபுடைய படை. இவங்கெல்லாம் மக்காவுடைய முக்கிய தலைவர்கள். உமையத் இப்னு கலஃபுடைய தலைமையின் கீழால் 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடவை கொஞ்சம் ஆள் கூட. முஸ்லீம்களுடைய தரப்புல 200 பேர்கள், எதிரிகளுடைய தரப்புல 100 பேர்கள். ஆனா 100 பேர்களாக இருந்ததுக்கு 2500 ஒட்டகங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஒட்டகங்களோட சாமான். இதை கைப்பற்றினா பெரிய ஒரு லாபம் உண்டு மதீனாவுக்கு கிடைச்சும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை டார்கெட் பண்ணி தான் போனாங்க. ஆனா அவங்க ரத்வான்ற இடத்தை வார நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிட்டு இவங்க வாரத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அந்த இடத்த கடந்து போய்த்துட்டாங்க. இதற்கு ஜபலு ரத்வான்னு போட்டிக்கு ஜபலு ரத்வா. இந்த ரத்வான்ற இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்துல விளங்கி கொண்டாங்க. அவங்க அந்த இடத்தை தாண்டி வந்துட்டாங்க. எனவே இதுலயும் போர் நடக்கல. அப்ப இந்த அபுவாவுடைய போரும் நடக்கல, புவாத்துடைய போரும் நடக்கல. அடுத்ததாக சஃப்வான் என்று சொல்லக்கூடிய இடம். சஃப்வான் போர் என்று சொல்லுவாங்க வரலாற்று. அது ஏனென்றா குர்ஸுப்னு ஜாபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கெட்டவன். இவன் என்ன செஞ்சான்டா, மதீனாவுக்கு நல்ல புள்ள மாதி வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய கால்நடைகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சு கொண்டு போனான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு படையெடுத்து கொண்டு போனாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில கொடி பிடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த பத்ர்ன்ற இடம் வரைக்கும் போனாங்க. மதீனாவிலிருந்து இந்த ரோட்டால வந்து சஃப்வான் இடம் தாண்டி பத்ர் வரைக்கும் போனாங்க. அதுக்கு அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. அதோட அவனை பிடிக்க கிடைச்சவும் இல்லை. அடுத்ததாக நடந்தது உஷைரான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இது ஜுமாதல் ஆஹிரா மாதம். உஷைராண்டிக்குது. இது பாருங்க, புவாத்து கிட்டுள்ள பகுதி, சஃப்வாண்ட அந்த ஏரியா எல்லாம் அந்தந்த இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்ப நாலப்பட்டி, கம்பல, கெலியோய இது மாதிரியான ஒவ்வொரு கிட்டுள்ள பகுதிகள் மாதிரிதான் ஒவ்வொரு பகுதி. உஷைரா என்று சொல்லக்கூடிய போர். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 150 அல்லது சில ரிவாயத்துல வரை 200 பேர் கொண்ட ஒரு படையோட போனாங்க. 30 ஒட்டகங்கள் இருந்துச்சு. அவங்க பயணம் போறதுக்கு மாறி மாறி 3 பேர் 4 பேருக்கு ஒரு ஒட்டகம் வீதம் மாறி மாறி அவங்க படையில போனாங்க. இந்த படையுடைய கொடிபிடிக்குகின்ற தளபதியாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. மதீனாவுல பொறுப்பாக இந்த தடவை ஒரு மக்காவாசிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சாங்க. பாருங்க, இதுல ஒரு அழகான சமயோசிதம் என்னண்டா, தொடர்ந்து மதீனாவாசியையே நியமிச்சு கொண்டு வந்தா காலப்போக்கில் அது பழகிடும். பின்னால ஹிலாஃபத் கூட மக்காவாசிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா கூட ஆகிக்கலாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பழக்கிட்டு வைத்திருந்தாங்கண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி அலியா, மக்காவாசி அலியா, அவருக்கு கலீஃபாவாக வந்தி கூட மாட்டாங்க. என்ன சொல்லிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற காலம் மதீனாவாசிகளை தான் தலைவராக ஆக்குவாங்க. அவங்க மௌத்தான பிறகும் ஹிலாஃபத்துக்கு நாங்க தான் தகுதின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பங்கலையும் கொடுத்தாங்க, இங்கலையும் கொடுத்தாங்க, 3வது தடவை என்ன செஞ்சாங்க, மாத்தி கொடுத்தாங்க. குறைஷி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க
மிச்சம் பேசிக்கிறோம் வரலாற்றுல. கடந்த பாடங்கள்ல அபு சலமா உம்மு சலமா 2 பேருடைய வரலாற்றை பத்தி பேசிக்கிறோம். பின்னால் அபு சலமா ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால் உம்மு சலமா ரலியல்லாஹு ஸலதாத்துடைய மனைவியாக மாறினாங்கன்ற செய்தியெல்லாம் நாங்க நிறைய பேசிக்கிறோம். அப்ப இந்த அபு சலமா ரலியல்லாஹு அவங்கள இது என்னண்டா ஷாமுக்கு செல்லக்கூடிய ஒரு படை. இவ்வளவு நாள் ஷாம்ல இருந்து வாரபடைய தானே, இந்த தடவை ஷாமுக்கு செல்லக்கூடிய ஒரு படையை வழிமறிக்கிறதுக்காக போனாங்க. போற படை. அப்ப போற படை என்ன இருக்கும், நிறைய சல்லிக்கும். ஏன் சல்லி எடுத்துக்கொண்டு போவாங்க ஷாமுக்கு, அங்க போயிட்டு சாமம் வாங்கி கொண்டு வந்து மக்களை விற்பாங்க. இதுதான் இவங்களோட வியாபாரம். அப்ப போற நேரத்தை சல்லி எடுத்துட்டு போவாங்க. எனவே இந்த படையை வழிமறிக்கிறதுக்காக போனாங்க. ஆனா அங்க போய்த்து பார்த்தா ஒஷேரான் இடத்துக்கு போய்த்து பார்த்தா விளங்குது இவங்க போறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாலே அந்த இடத்தை தாண்டி போய்த்துட்டாங்க. அப்ப இந்த படையையும் சந்திக்குகின்ற யுத்தம் செய்கின்ற நிலைமை கிடைச்ச இல்ல. இந்த யுத்தத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எழுதுறாங்க. என்னண்டா, எங்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு இந்த படையில் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வரலாற்றுல ஒரு புனைப்பேர் சொல்லப்படும், மண்ணின் தந்தை. அலி ரலியல்லாஹுடைய புனைப்பேர் அபூ துராப், மண்ணின் தந்தை என்று சொல்லுவாங்க. அப்ப அது ஏன் அவங்களுக்கு அந்த பெயர் வந்ததுன்றது இந்த போர்ல என்று சொல்லி இப்னு ஹிஷாம் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. என்னண்டா, அம்மார் ரலியல்லாஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அவங்களும் அந்த இடத்துக்கு போனாங்க. இப்ப யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல பகல் நேரத்தை சும்மா கேளவே என்ன செஞ்சாங்க, அங்க போய் பார்த்தா அந்த ஊர் மக்கள் முத்ரிஜ் கோத்திரம் இவங்க விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அலி ரலி சொன்னாங்க, வாங்க போய் இது பார்ப்போம், இவங்க எப்படி தண்ணி ஊத்துறாங்க, விவசாயம் செய்யறாங்க, ஈத்தமர மரங்கள் எப்படி நடுறாங்க பார்ப்போம் என்று சொல்லி அங்க போனாங்க. கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்துட்டு வார வழியில தூக்கம் வைத்து அலி ரலியல்லாஹு அந்த ஒரு சின்ன ஈச்சம்பர மரக்குற்றிக்கு பக்கத்துல தூங்கிட்டான். சொல்றாங்க, திடீரென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எழுப்பும் வரைக்கும் எங்களுக்கு விழிப்பே வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எழுப்புற நேரத்துல இவட முகத்துல மண் பட்டு இருந்துச்சு. அதனால அபூ துராப், மண்ணின் தந்தையே என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களை விழித்ததாக இந்த அறிவிப்புகள்ல பாக்கிறோம். ஆனா புகாரியுடைய அறிவிப்புல வருது வேறொரு காரணம் வருகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களும் அலி ரலியை கல்யாணம் முடிச்ச புதுசில 2 பேருக்கு மேல கொஞ்சம் மனக்கசப்பு வந்துட்டு. அப்ப என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு போய்த்து படுத்தாங்க. கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் மனக்கசப்புல என்ன செஞ்சாங்க, பள்ளிக்கு போய்த்து படுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய்த்து கேட்டாங்க, எங்கன்னு சொல்லி சொன்னாங்க, இப்படித்தான் எனக்கும் அவருக்கு மேல கொஞ்சம் மனக்கசப்பு, பள்ளிக்கு போய்த்து படுத்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்கண்டா, பள்ளியில பார்த்தா படுத்திக்கிறாங்க, முகத்துல கொஞ்சம் மண் ஒட்டிக்குது, அவங்கள கொஞ்சம் இரக்கமாக விழிக்குகின்ற அடிப்படையில மண்ணின் தந்தையே எலும்புங்கன்னு சொல்லி விழித்ததாகவும் வரலாற்றை சொல்றாங்க. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த சம்பவம் 2 முறை நடந்திருக்கலாம். அபூ துராப்ன்றத 2 முறையும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க. அல்லாமா கிர்மானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு, கோவத்துல பேத்திக்கிறார் பள்ளிக்கு, கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை சொன்னதாகவும் சொல்றாங்க. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்த விஷயங்கள் என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பின சின்ன சின்ன யுத்த நடவடிக்கைகள். இதுல மிக முக்கியமான ஒரு வரலாற்று போர் ஒன்று, முக்கியமான ஒரு யுத்த படை ஒன்று அனுப்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தலைமையின் கீழால் ஒரு படை அனுப்புறாங்க. 12 பேர்களை கொண்ட படை அனுப்புறாங்க. பெரிய படை அல்ல, 12 பேர்களை கொண்ட படை நஹ்லான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அனுப்புறாங்க. ரொம்ப ஆபத்தான இடம். ஏண்டா உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இந்த நஹ்லா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த நஹ்லா ஈக்கிறது மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவுல. நஹ்லான்ற இடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த இடம் எங்க இருக்குது, மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவுல, அதாவது அந்த ஊருடைய எல்லைக்கு அனுப்புறாங்க. மக்கா வந்து எங்க மிக ஆபத்தான இடம், எங்கடா ஒரு மதீனாவாசி வந்து மாட்டாரா என்று எதிர்பார்க்குகின்ற இடம். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க 12 பேர்களை கொண்ட படைய நஹ்லா என்ற இடத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை சொல்லி அனுப்பல. எங்கேயும் எப்பயும் யுத்தம் செய்ய அனுப்புறான்னு என்ன செய்வாங்க, இடத்தை சொல்லி அனுப்புவாங்க. இந்த போருக்கு இடத்தை சொல்லி அனுப்பல. இந்த படை அனுப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யுத்தத்துக்கு போயிட்டு 2 நாளைக்கு பிறகு இந்த கடிதத்தை பிரிச்சு பாருங்க, ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினாங்க. அந்த காலத்துல எவ்வளவு திட்டமிடலோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிறான்னு பாருங்க. ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த கடிதத்தை இங்க பார்க்கப்படா, நீங்க 2 நாள் போன பிறகுதான் கடிதத்தை பார்க்கணும். அந்த கடிதத்தை பார்த்தா 2 நாள் போனாங்க, பைத்தது போறது கடிதத்தை பார்த்தா என்ன இருக்குது, இதா நதர்த ஃபீ கிதாபி ஹாதா ஃபம்தி ஹத்தா தன்ஸில நஹ்லா சொன்னாங்க. இந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சு நீங்க அதை பிரித்து படித்து பார்த்தால் நஹ்லா வரைக்கும் போகணும். ஆபத்தான பயணம். எங்களுக்கு இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த சாட்ல பார்த்தா எங்களுக்கு விளங்கும், குறிப்பிட்ட எல்லையே தாண்டுடல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆபத்தான பகுதிக்கு அனுப்பல, குறிப்பிட்ட எல்லையோட நிப்பாட்டிட்டாங்க. இது எங்க அனுப்புறாங்க, சிங்கத்துல குகைக்குள்ளுக்கே அனுப்புறாங்க. அப்ப இது ரொம்ப ஆபத்தான பயணம். படை தளபதியாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் வற்புறுத்தல, உங்களை யாரையும் வற்புறுத்தல. அப்ப அந்த கடிதத்தில் இருந்துச்சு,
நீங்க போங்க, பெய்த்து கூர்ந்து கவனிச்சு கொண்டு குறைஷியர்களுடைய நடவடிக்கையை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. இதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. அப்ப அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, படத்தளபதி எங்களுக்கு வந்த உத்தரவு இதுதான், போகணும், பார்க்கணும், வரணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள யாரையும் வற்புறுத்தல்ல. சொன்னாங்க, மன் அஹப்ப ஷஹாதா ஃபல்யம்தி மஅனா, யாருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில மௌத்தாகிறது விருப்பமோ நீங்க எங்களோட வாங்க. வமன் கரிஹல் மௌத் ஃபல்யர்ஜி, உங்களுக்கு மௌத்துக்கு பயம் இருந்தா திரும்பி போயிடுங்க, தைரியம் இருந்தா வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை யாரையும் 12 பேர்ல யாரையும் வற்புறுத்தல, விருப்பமானாலுக்கு என்ன செய்யணும், திரும்பி போய்த்திடலாம் என்ற அந்த கட்டளையை சொல்றாங்க. யாரும் திரும்பி போகல. சொன்னாங்க சம்அன் வ தஆ, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு கேட்டு வழிபடுவதுதான் எங்கட வேலை. ஆபத்தான இடம், போனா உசுறு போகக்கூடிய ஒரு பயங்கரமான இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிக்கிறாங்க. இந்த 12 பேர்ல வழியில 2 பேர் தவறி போனாங்க. அவங்க யாருன்னா, நான் ஏற்கனவே இந்த பாடத்தை அடிக்கடி சொன்ன 2 பேர்கள் உண்டு. சாத் இப்னு அபி வக்காஸ், அடுத்தது அந்த எதிர்த்தரப்புல இருந்து பாஞ்சி வந்தாரு உத்பத் இப்னு கஸ்வான். இந்த 2 பேரும் வழியில அவங்களோட ஒட்டகம் காணா போய்த்து அதை தேடுறத ஈடுபட்டதால அவங்க 2 பேரும் வழியில கொஞ்சம் பின்னுக்கு ஆகிட்டாங்க. 10 பேர் கொண்ட படை தான் போறாங்க. இப்ப இவங்க நல்லா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குறைஷியர்கள் ஒரு படை வருகிறது. இவங்களுக்கு சொல்லப்பட்ட குறைஷியர்கள நடவடிக்கையை கவனிக்க சொல்லி குறைஷியர்கள் ஒரு கூட்டம் ஒன்று வாராங்க. ஒரு சின்ன கூட்டம் நல்ல உலர்ந்த திராட்சைகளை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கொண்டு, பதனிடப்பட்ட பெருமதியான தோள்கள், அந்த காலத்துல பதனிடப்பட்ட தோள்கள் ரொம்ப பெருமதி, பதனிடப்பட்ட தோள்கள், வியாபார பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு குறைஷியர்களுடைய ஒரு கூட்டம் வாராங்க. அந்த கூட்டத்துல அம்ர் இப்னுல் ஹத்ரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா, நௌஃபல் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா, ஹக்கம் இப்னு கைசான், இந்த 4 முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல இந்த 4 பேரும் முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த 10 பேரும் ஆலோசனை பண்றாங்க, என்ன செய்வோம். கிட்டத்தால கடந்து போறாங்க. நல்ல வாய்ப்பு, முதல் தடவையாக இஸ்லாத்துக்காக வேண்டி போர் செய்யறதுக்குரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிக்குதுன்னு மஷூரா பண்ணினா ரஜப் மாசம் ரஜப்ல யுத்தம் செய்யலாம், புனித மாதத்து நாள்லயும் யுத்தம் செய்யலாம், ரஜப் மாதத்துடைய கடைசி நாள். அப்ப இவங்க ஆலோசனை பண்ணினாங்க, நாங்க நாளை வரைக்கும் காத்தோம்டா ஹரம் எல்லைக்குள்ள போய்த்திருவாங்க. அப்ப என்ன செய்யலாம், ஹரம் எல்லைக்குள்ளுக்கும் யுத்தம் செய்யலாம். இப்ப ஹரத்துக்கு வெளியில இருக்கிறாங்க, ஆனா ரஜப் மாசத்துல இருக்கிறாங்க. வெள்ளையானா ரஜப் இல்ல, ஹரம் வந்துடும். அப்ப என்ன செய்யறது, மஷூரா பண்ணாங்க. மஷூரா பண்ணி முடிவெடுத்தாங்க, யுத்தம் செய்வோம் என்று சொல்லி அம்பெடுத்ததில் ஒரு ஆள் விட்டாரு. அம்ர் இப்னுல் ஹத்ரமிக்கு தாக்கி ஆள் சரி. இஸ்லாத்துல ஒரு எதிரி முதலாக கொலை செய்யப்பட்டது இதுதான். அம்ர் இப்னுல் ஹத்ரமி கொலை செய்யப்பட்டது. இதனால நினைவு வச்சுக்கோங்க, பத்ரு போருடைய விதை இதுதான். பத்ரு போர் உருவானத்துக்குரிய வரலாற்று பின்னணியே இந்த அம்ர் இப்னுல் ஹத்ரமியுடைய கொலைதான். பொதுவா எங்களுக்கு பத்ரு போரை பத்தி தெரியும். ஒவ்வொரு ரமதான் 17 நாங்க முழு சம்பவத்தையும் கேட்போம். ஆனா பத்ரு போருடைய பிரதான காரணம் இந்த அம்ர் இப்னுல் ஹத்ரமியுடைய கொலைக்கு பழிவாங்குதல் தான். போதாத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்கண்டா, இருந்த உஸ்மானையும் ஹக்கமையும் கைது செஞ்சிட்டாங்க. நௌஃபல் தப்பி ஓடிட்டார். 2 பேர் கைது, ஒரு ஆள் கொலை. அவ்வளவு சாமன், பெருமதியான சாமன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எங்கேந்து அவ்வளவு குறைஷியர்களுடைய கோட்டைக்கு பக்கத்துல வைத்து வேட்டையாடிட்டு மதீனாவுக்கு வராங்க சஹாபா. இஸ்லாத்துல முதலாக சிறை பிடிக்கப்பட்டது அவங்கதான். இஸ்லாத்துல முதலாக எதிரி ஒன்று கொலை செய்யப்பட்டது இந்த அம்ர் இப்னுல் ஹத்ரமி தான். கிடைச்சதுல 5 ஒன்றை பிரிச்சாங்க. எப்பயும் கனிமத்துல என்ன செய்யணும்டா, ஹுமுஸ் குர்ஆன் சொல்லுது. அதுல லில்லாஹி வலி ரசூலிஹி, அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் கனிமத்துல 5 ஒன்றை பிரிச்சு கொடுக்கணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கும். அவங்க தேவைக்கு யாருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, அவங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கணுமா, யாருக்காலும் உதவி செய்யணுமா, பொது விஷயங்களுக்கு கொடுக்கணுமா, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறதுக்காக வேண்டி கனிமத்தில் 5 ஒன்றை குர்ஆன் சொல்லுது, அங்க அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும். அந்த அடிப்படையில் இவங்க 5 ஒன்றையும் பிரிச்சுட்டு எல்லாம் எடுத்துட்டு மதீனாவுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக, என்னது மிகப்பெரிய கனிமத்தோட ஒரு எதிரியை கொலை செஞ்சுட்டு 2 கைதியை பிடிச்சிட்டு வாரோம் என்ற மகிழ்ச்சியோட வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபம். உங்களுக்கு சொன்ன வேலை என்ன, யுத்தம் செய்ய சொல்லல, போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, போதாத்துக்கு புனித மாதத்தை கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. எங்களை பத்தி குறைஷியர்கள் என்ன பேச போறாங்க? ஏனென்றா அன்றைய ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர்களையே என்ன செஞ்சாங்க, அவங்களே அந்த புனித மாதத்துக்கு கௌரவம் கொடுப்பாங்க. புனித மாதத்துல யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க செஞ்ச ஒரு வேலை என்ன தெரியுமா, புனித மாதத்துல யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தா மாசத்தை மாத்தி கொள்வாங்க. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். அவங்க ஏற்கனவே அல்லாஹ்வை நிராகரிச்சவங்க, நிராகரிப்புலே ஒரு நிராகரிப்பு, என்னது ஜியாதத்துல் ஃபில் குஃப்ர்னு அல்லாஹ் சொல்றான். உதாரணமா எங்கட பாஷையில சொல்றான்டா, டிசம்பர்ல சண்டை பிடிக்கப்படாண்டு இருந்து இவங்க என்ன செய்யறது, இவங்க டிசம்பருக்கு ஜனவரின்னு பேரை வச்சுறது.
ஜனவரிக்கு டிசம்பர்னு பேரை வச்சிருது. இது மாதிரியான வேலையை செய்வாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன பக்குவம் இருந்துச்சு? புனித மாதத்துல யுத்தம் செய்யப்பட, அப்படி யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் மாதத்திலே பேரை மாத்துறது. அப்ப ரஜபுல சண்டை பிடிக்க கூடாது. இது குறைஷியர்களும் மதித்து வந்த ஒரு விஷயத்தை நீங்க என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? இஸ்லாத்திக்கக்கூடிய நீங்க ரஜபை எவ்வளவு பேணிக்கணும். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க? ரஜபுடைய மாதத்தை அகௌரவப்படுத்திட்டு வந்திருக்கிறீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோவப்பட்டாங்க. இருந்த முஸ்லீம்களும் கண்டிச்சாங்க, நீங்க இப்படி வேலை செஞ்சுட்டு வந்தீங்க. குறைஷியர்களும் இதை ஒரு சாட்டாக எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இஸ்லாமோபோபியா தானே, என்னது சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குற. இஸ்லாத்துக்கு எது அவங்க 1000 வேலையை செய்வாங்க, ஆனா முஸ்லீம்கள் ஒரு வேலையை செஞ்சோன்னே அதை பெருசாக்குகின்ற வேலையை செஞ்சாங்க. இந்த சஹாபாக்களுக்கு கடுமையான கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனிமத் பொருள் எடுக்கவும் இல்லை, அந்த கனிமத் பொருளை எடுக்கவும் இல்லை. அல்லாஹ் இதுக்கு தீர்வு சொல்றான். குர்ஆன் வசனத்தை இறக்கினான். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ். நபியே, புனித மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. இவ்வளவு காலம் பேணி வந்த மரபு, புனித மாதத்துல யுத்தம் செய்யலுமா? இதை பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். போர் செய்யறது பெருங்குற்றம். புனித மாதத்தில் போர் செய்வது பெருங்குற்றம், அது சரி. ஆனா இவங்க நல்லா இருக்கலா? நாங்க அதைத்தான் ஃபெஸ்டுக்கே கடந்த 2 பாடத்தை தான் சொன்னேன். அடுத்தவனை குற்றம் சொல்றதுக்கு இவர் சுத்தம் வைக்கணும். இன்னைக்கு இஸ்லாத்தை குற்றம் சொல்றவங்க அவங்க கோடிக்கணக்கான உயிர்களை கொண்டு முஸ்லீம்கள் மீது விரல் நீட்டுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? போர் செய்யறது பிழைதான். ஆனா இவங்க யாரு? வஸத்துன் அன் சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பது, அல்லாவை நிராகரிப்பது. எங்க? மக்காவுடைய மண். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை எதிர்த்த அந்த மண்ணிலே, சிலை வணக்கத்துக்கு எதிரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய காபாவிலே சிலையை வணங்கினாங்க. படைத்த அல்லாவோடு துணைக்கு ஆட்களை கூட்டினாங்க. அல்லாவுக்கு இவர்களே வெறுக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அல்லாவுக்கு பெண் குழந்தைக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களும் பெண் குழந்தை, பெண் குழந்தைகளே சரி வர, அது வெக்கம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாவை நிராகரிப்பதும் அல்லாவுடைய பாதையில் இருந்து மக்களை தடுப்பதும். மக்காவாசிகளான சஹாபாக்களை மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு தடுத்தாங்க. சிலை வணங்குறவங்க எல்லாம் காபாவுக்கு வணக்கம் செய்யறாங்க. ஆனா யாருக்கு செய்யலாம்? சஹாபிக்கு செய்யலாம், நபிக்கு செய்யலாம். எவ்வளவு பெரிய பாவம்! வஸத்துன் அன் சபீலில்லாஹி வ குஃப்ரும் பி வல் மஸ்ஜிதில் ஹராம். அது மட்டுமல்ல, வ இஹ்ராஜு அஹ்லிஹி. மக்காவாசியாலான இந்த சஹாபாக்களை மக்காவை விட்டே வெளியேற்றினாங்க. இது எப்படிப்பட்டது தெரியுமா? அக்பரு இன்தல்லாஹ். அல்லாஹ் அந்த பாவத்துக்கு என்ன சொல்றான்? கபீர் என்றான். புனித மாதத்தில் யுத்தம் செய்வது சாதாரண பெருங்குற்றம். ஆனா இதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை பாவிக்கிறான்? அரபில கபீர்ண்டா பெருசி, அக்பர்ண்டா மிக பெருசி. நாங்க பாங்கல சொல்றோம் அல்லாஹு அக்பர் என்றோம். கபீர்ண்டா சாதாரண பெருசி, அக்பர்ண்டா மிக பெருசி. அல்லாஹ் சொல்றான், எனவே இது பெருசிதான், ஆனா நீங்க செய்யறது மிக பெருசி என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அக்பரு இன்தல்லாஹ் வல் ஃபித்னது அஷத்து மினல் கத்ல். நபியே, இவங்க போன்ற குழப்பங்கள் இருக்கிறே, இது கொலையை விட மோசம். இவங்க செய்யற அநியாயங்கள், குழப்பங்கள் கொலையை விட மோசமானது. வலா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யருத்தூகும் அன் தீனிக்கும். நீங்க இவங்களோட யுத்தம் செய்யாட்டி அவங்க சும்மைப்பாங்கன்னு நினைச்சிரீங்களா? சுமைக்க மாட்டாங்க. உங்களுடன் தொடர்ந்து போர் செய்து கொண்டே இருப்பார்கள். உங்களை மார்க்கத்தை விட்டு மாற்றுகின்ற வரைக்கும் அவங்க போரை விட்டு ஓய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இந்த சஹாபாக்களுடைய பக்கத்தை எடுங்க. நீங்க அந்த மக்காவுடைய முஷ்ரிக்களுக்காகவே இந்த இவ்வளவு உயிரை பணயம் வைத்து அந்த இடத்துக்கு போய் பாரிய பணியை செய்து வந்த அந்த சஹாபாக்களை கடிந்து கொள்ள வேண்டாம் என்ற அந்த அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனிமத்தை எடுத்துக்கொண்டாங்க. இப்ப மக்காவுடைய முஷ்ரிக்கள் வந்தாங்க. என்னது? தெண்டப்பணத்தோட வந்தாங்க. 2 பேர் இருக்கிறாங்க முக்கியமான ஆட்கள். அதுல ஒரு ஆள் மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அபூ ஜஹலுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர், உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா. எங்களுக்கு தெரியும் வலீத் இப்னு முகீரா, காலித் இப்னு வலீத் வாப்பா. அப்ப அந்த வலீத் இப்னு முகீரா உடைய அதே முகீரா உடைய பரம்பரையில வந்தவர் தான் இந்த உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா பேரன். இப்ப தெண்டப்பணத்தோட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெண்டப்பணம் எடுத்துக்கொள்ள ஏனுண்டா எங்கட 2 பேர் மிஸ் ஆகிக்கிறாங்க. யாரு? போன ஆட்கள் 2 பேர் இன்னும் வரல. போன இடம் டேஞ்சரான இடம், ஆபத்தான இடம். சாத் இப்னு அபி வக்காஸ், உத்பத் இப்னு கஸ்வான் 2 பேர் போய்க்கிறாங்க. அவங்க திரும்பி வரலண்டா நீங்க கொலை செஞ்சேன்னு அர்த்தம். நீங்க கொண்டிருந்தா இவங்களை கொலை செய்யும். அதனால அவங்க வரங்காட்டி நாங்க தெண்டப்பணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அந்த 2 பேரும் வந்த பிறகு தெண்டப்பணத்தை எடுத்துக்கொண்டு இவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டாங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த
யுத்த நடவடிக்கைகள். இதுக்கு பின்னாலதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்க்க போகின்ற மிக முக்கியமான போர் பத்ரு போருடைய வரலாறு. பத்ரு போர் ஏன் நடந்துச்சு, அதனுடைய பின்னணிகள் என்ன, இந்த போர்களுக்கும் பத்ரு போருக்கும் என்ன தொடர்பு இருந்த செய்தியை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில பார்ப்போம். இன்றைய பாடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹிஜ்ரி 2 ரஜபுடைய மாதம், அநேகமான உலமாக்கள் ரஜப்னு சொல்றாங்க, ஒரு சில அறிஞர்கள் ஷாபானுடைய மாதம்னு சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்துச்சு. கிபுலாவுடைய திசை காபாவை நோக்கி மாற்றப்பட்டது. இதுவரை காலம் எங்க தொழுது கொண்டிருந்தாங்க? பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. ஷாம நோக்கி, வடக்கை நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க. எங்க மாத்தப்பட்டிக்குது? தெற்கை நோக்கி மாத்தப்பட்டிக்குது. வடக்கிலிருந்து தெற்குக்கு மாத்தப்பட்டிக்குது. கிப்லா தனி நேர் மாற்றமான பின்பகுதிக்கு. மஸ்ஜிது நபவியை கட்டி நடத்த அந்த மஸ்ஜிது நபவி கட்டுமான அமைப்பை சொல்ற நேரத்தை சொல்லி காட்டணும். கிபிலா எங்க இருந்துச்சு, அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு மாறிச்சு. கிபிலா மாற்றப்பட்ட வரலாறு இந்த ரஜபுடைய மாதத்துல நடைபெற்றதுதான். அப்ப இதுக்குரிய காரணத்தை எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனதால விரும்பி கொண்டிருந்தாங்க காபாவை நோக்கி தொழ, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதார விரும்பவில்லை என்ற புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. கான யுஹிப்பு அய்யுவஜ்ஜஹ இலல் காபா, காபாவை நோக்கி திருப்பப்படுவதை விரும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. குர்ஆன்லயும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸல்லல்லாஹு எதிர்பார்ப்பு இருந்துச்சு காபாவை நோக்கி தொழணும் என்று, ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு வரல. இப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. அல்லாஹ் நீண்ட பல வசனங்கள்ல இந்த காபாவை நோக்கி திருப்பப்பட்ட வரலாறு குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரா பக்ராவுடைய 2வது ஜுஸுடைய ஆரம்பம் அதிகமான வசனங்கள் இத பேசுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களோட முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புறத நாங்களும் பார்க்கிறோம். அதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களோட முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புது. ஏன் திரும்புது? வஹி வராதா, காபாவை நோக்கி தொழுகிறதுக்கான அனுமதி வஹி வராதா என்ற எதிர்பார்ப்பில் நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி திருப்புகிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, உங்களுக்கு விருப்பமான கிபிலாவை மாற்றி தருவோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்க விரும்பக்கூடிய, நீங்க ஆசைப்படக்கூடிய கிபிலாவை உங்களுக்கு தருவோம். எனவே ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், கஅபாவை நோக்கி உங்களோட முகத்தை திருப்புங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறார். இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை நோக்கி தொழ ஆரம்பிக்கிறாங்க. இது யூதர்களுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினதுக்கு பின்னால பல விமர்சனங்கள் எதிர்கொண்டாங்க. இதுல கிப்லா மாற்றப்பட்டதுல ஏனென்றா யூதர்கள் என்ன விரும்பினாங்கன்றா, கிப்லா ஈக்கணும் பைத்துல் மக்திஸ், அவங்களோட கிப்லாவும் அதானே பைத்துல் மக்திஸ், முஸ்லிம்களுடைய கிப்லாவும் பைத்துல் மக்திஸ் ஈக்கிறத விரும்பினாங்க. முனாஃபிக்கள் யூதர்களோட கலந்து வாழ்ந்தவங்க, அவங்களும் பைத்துல் மக்திஸ் ஈக்கிறத விரும்பினாங்க. காபாவை நோக்கி தொழுவது அவங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏனென்றா யூதர்களோட வாழ்ந்தவங்க யூதர்கள் மாதிரிக்கிறது கூட பரவாயில்ல, முனாஃபிக்களுக்கு இந்த முஸ்லிம்கள் மாதிரி நாங்க மாறிட மாட்டோம். ஆனா இப்ப என்ன செய்யணும்? நேர் மாற்றமான கிப்லாவுக்கு தொழணும். இது ஒரு சோதனை. முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை என்னது? அட இவ்வளவு காலம் நாங்க தொழுதோம் பைத்துல் மக்திஸை நோக்கி, இப்ப நாங்க தொழுகிற தொழுகையால எங்களுக்கு நேர் மாற்றமாக தொழுகிறோமே, எங்கட அமல்கள் இல்லா போய்த்திருமா? அல்லாஹ் அதுக்கும் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் உங்களோட அமல்களை வீணாக்க மாட்டான். நீங்க முந்தி தொழுத தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும், இப்ப தொழுகிற தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். மக்காவுடைய முஸ்லிம்கள் சொன்னாங்க, எங்கட பக்கம் திரும்பிட்டாரு. இது ஸல்லல்லாஹுக்கு பெரிய ஒரு விமர்சனத்தை பல தரப்பில் இருந்தும் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்றான், நபியே நாங்க உங்களுக்கு என்ன செய்யறோம்? காபாவை தான் தெரிவு செஞ்சு தந்திக்கிறோம் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னண்டா, இந்த கிப்லா மாற்றப்பட்ட வரலாறுக்கு பின்னால அசர் அல்லது லுஹருடைய தொழுகை, அநேகமான ஹதீஸ்ல அசர் தொழுகைன்னு காண கிடைச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைக்கு அசர் தொழுவிச்சாங்க காபாவை முன்னோக்கி. அந்த சபையில தொழுதுட்டு ஒரு ஆள் போனாரு, அன்சாரிகள் வாழக்கூடிய பனு ஹாரிசா அல்லது பனு சலிமா கோத்திரம் வாழக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு போறாரு. அங்க ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளியில மக்கள் தொழுகிறாங்க எப்படி? பைத்துல் மக்திஸை நோக்கி. அவங்களுக்கு செய்தி கிடைச்சில்ல, அவங்களுக்கு இன்னும் செய்தி கிடைச்சல்ல. லுஹர் அல்லது அசர் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறாங்க. புகார்ல வரக்கூடிய ரிவாயத், இந்த போன மனிதர் அப்பாத் இப்னு பிஷ்ர் என்று வரலாற்றுல சொல்றாங்க. அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் சாட்சி சொல்கிறேன், நான் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை முன்னோக்கி தொழுதாங்க, நீங்க காபாவை முன்னோக்கி தொழுங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபாக்களுடைய வழிபாட்டை பாருங்க, இத்தாத்தை பாருங்க. இன்றைக்கு எங்கட திடீர்னு மாத்த சொன்ன எவ்வளவு யோசிப்போம். ஒன்றுமே யோசிக்கல, தொழுகையை விடவும் இல்ல, அல்லது அடுத்த தொழுகையில இருந்து மாறிக்கொள்வோம் நினைச்சவும் இல்ல, சொன்ன உடனே கிப்லாவை மாத்திட்டான். சொல்லப்பட்ட உடனே அவனோட எவ்வளவு வழிபாடு சஹாபாக்கள். அதனாலதான் அவங்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால அந்த குலஃபாக்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க. ஏண்டா சொன்னதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற
மிக அழகான பண்பு முன்மாதிரி மிக்கவான சஹாபாக்கள். இவ்வளவு காலம் தொழுதோமே ஒன்றுமே யோசிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுட்டாரா அதுக்கு அங்கே நாங்களும் அத்தான் என்ற அந்த வழிபாடு சஹாபாக்கள் இருந்துச்சு. என்ன செஞ்சாங்கன்னு அவ்வளவு வெறும் மாத்தினாங்க. தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஒரு பெண் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, துவைலா என்று சொல்லக்கூடிய பெண் சொல்றா, அவவும் அந்த ஜமாத்ல தொழுது. அந்த காலத்துல பெண்களும் பள்ளிக்கு வருவாங்க, பின் சாஃப்ல இருப்பாங்க. முதலாவது ஆண்கள், சிறுவர்கள், பெண்கள். அப்ப அந்த துவைலான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணும் தொழுதுட்டு இருந்த பெண். அவ சொல்ற ரிவாயத் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம்ல பதிவாகிக்குது. அவங்க சொல்றாங்க, அந்த பெண் சொல்றா, நாங்களும் ஈலியாவை நோக்கி தான் தொழுதோம். ஈலியான்றது பைத்துல் மக்திஸுக்கு பாவிக்கப்பட்ட பேர். ஈலியாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் ஒருவர் வந்து சொன்னார், கிபிலா மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி சொன்னார். எனவே நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம்டா, எங்களுடைய ஆண்கள் எல்லாம் பெண்களுடைய இடத்துக்கு வந்தாங்க, பெண்கள் எல்லாம் ஆண்களுடைய இடத்துக்கு வந்தாங்க. என்ன செய்யணும்? இப்ப முதல் சஃப் ஆண்களுக்குரியது இல்லையா? இப்ப நேரம் மாறினா இமாம் இப்பார் பின்னுக்கு, ஆண்கள் இப்பாங்க இமாமுக்கு முன்னுக்கு, சிறுவர்கள் இப்பாங்க ஆண்களுக்கு முன்னுக்கு, பெண்கள் இப்பாங்க எல்லாத்துக்கும் முன் சஃப்ல. அப்ப இமாம் இருக்கிறது பின்னுக்கு ஆகிடும். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுறாங்க, அந்த தோற்றத்தை எழுதுறாங்க. என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்டா, அப்படியே இமாம் முன்னுக்கு வந்தாரு, ஆண்களும் அப்படியே முன்னுக்கு வந்தாங்க. முன்னுக்குன்னா அவனோட பின்பக்கம், இப்ப அந்த முன்பக்கமா மாத்தப்பட்டிக்குது. அப்படியே இமாம் முன்னுக்கு வந்துட்டாரு, அவங்களோட சேர்ந்து ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் அப்படியே பின்னுக்காகி தொழுகையை முடிச்சாங்க. கிப்லாவுடைய விஷயத்தை இன்றைக்கு அறிவிக்கிறவங்க, அரபு நாடுகள்ல இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்லி அதுக்கு சொல்லப்படுது. அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், ரெண்டு கிப்லாவுடைய பள்ளி. ஏன்னா அவங்க ஒரு கிப்லாவை நோக்கி 2 ரக்காத், அசருடைய 2 ரக்காத் ஒரு கிபிலாவை நோக்கி, அடுத்த 2 ரக்காத் காபாவை நோக்கி. முதல் 2 ரக்காத் பைத்துல் மக்திஸை நோக்கி, அடுத்த 2 ரக்காத் காபாவை நோக்கி. உம்ரா போனவங்க பாத்திப்பீங்க, இதை பைத்துல் மக்திஸுடைய பகுதி. இது முதல் கிபிலா. அந்த அடையாளத்தை அப்படி வச்சுக்கிறாங்க. மிஹ்ராப் அந்த காலத்துல இருக்கல்ல, பின்னால இது நேர் ஆப்போசிட். இதான் இப்புள்ள கிபிலா, இது இப்புள்ள கிபிலா. இது அந்த அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. இதை நேர் மறுபக்கம், இதுக்கு மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்ற. ஆனா இன்றைக்கு நிறைய இத சம்பவத்தை சொல்றவங்க என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருந்தாங்க, அவங்க அப்படியே மாறினாங்கன்னு சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவை மாறினல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து தொழுதுட்டு வந்த ஒரு சஹாபி இந்த பள்ளிக்கு போய் சொன்னதனால இந்த பள்ளியில் இருந்த இமாம் வந்து என்ன செஞ்சார், அப்படியே பின்னுக்காகி மாறினதுதான் இந்த வரலாற்றுடைய புகாரி, முஸ்லிம் போன்ற நிறைய ஹதீஸ்கள்ல நாங்க இந்த சம்பவங்களை பார்க்கிறோம். இன்னும் சில ரிவாயத்துகள் எங்களுக்கு விளங்கு குபா பள்ளின்னு சொல்லி, அதாவது குபா பள்ளின்ற ஒரு ரிவாயத்து மீக்குது. அது சுபஹ் தொழுகையில குபா பள்ளியிலையும் இதே செய்தி கிடைச்சு அவங்க கிப்லாவை மாற்றிக்கொண்டதாக முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்குது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. குபா பள்ளிங்கிறது மதீனாக்கு வெளியில, அம்ர் இப்னு அவுஃப் என்ற கபீலா வாழ்ந்த பகுதி. அப்ப மதீனா வாசிகளுக்கு அந்த நாளுக்கே செய்தி கிடைச்சிட்டு, குபா வாசிகளுக்கு கிப்லா மாற்றப்பட்ட செய்தி அடுத்த நாள் சுபஹுக்கு தான் கிடைச்சிச்சு. எனவே குபா பள்ளியிலையும் அது நடந்துச்சு. முஸ்லிமுடைய ரிவாயத்தை பார்த்தா அப்படி நடந்துக்குது. அப்ப அவங்களுக்கு அடுத்த நாள் செய்தி கிடைத்திருக்கலாம் என்ற விஷயத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் கிப்லா மாற்றப்பட்ட வரலாற்று சுருக்கம். இதிலிருந்து முக்கியமான சில பாடங்களை எழுதுறாங்க. இதுல ஆக முக்கியமான விஷயம் சஹாபாக்களுடைய வழிபாடு. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு எவ்வளவு அழகா வழிபட்டாங்க. 2வது விஷயம், யூதர்களுக்கு மாற்றம் செய்யறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. மக்கால் இது பெரிய பாதிப்பை உண்டாக்கல. ஆனா மதீனாக்கு வந்தோடனே அல்லாஹ்வுக்கு ஏசக்கூடிய யூதர்களும் ஒரு திசையை நோக்கி தொழுகிறாங்க, அதே திசையை நோக்கி நாங்களும் தொழுகிறோம் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அதனால அவங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யறத விரும்பினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க முதல் ஆலயம் காபா, அதை நோக்கி உம்மத்து திருப்பப்படணும். இதுல மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய ஹிக்மத் இது என்னண்டா, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகின்ற போது அது பனு இஸ்ரவேலர் நபிமார்களுக்கு உரியதுதான் பைத்துல் மக்திஸ். ஆனா இங்க என்ன நடக்குதுண்டா, முதல் ஆலயம் காபாவை நோக்கி தொழுகின்ற பொழுது எல்லாருக்கும் பொதுவான காபாவாக அது ஆக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், காபாவை கிப்லாவாக்கின சம்பவத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்றான், அல்லாஹ் உங்களை உம்மத்தன் வசத்தன், அல்லாஹ் உங்களை ஒரு மத்திய சமூகமாக ஆக்குவதற்காக வேண்டி, எதுக்கும் சார்பற்ற எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மத்திய சமூகமாக இருப்பதற்காக வேண்டி என்ற ஒரு காரணத்தையும் அல்லாஹு தஆலா சொல்றான். மிக முக்கியமான இன்னொரு காரணத்தை எழுதுறாங்க. இதுல யூதர்கள், இஸ்லாத்துக்கு வந்த யூதர்களையும் அல்லாஹ் பரிசோதிக்கிற நாடினான். இந்த இஸ்லாத்துக்கு வந்த யூதர்கள் அவங்க பைத்துல் மக்திஸை நோக்கி விட்டு காபாவை நோக்கி தொழுகிறத மிக சங்கடமாக உணர்வாங்க. ஆனா உண்மையான ஈமான் உள்ளவங்க அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், உண்மையாக வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் இப்படி கிப்லா மாற்றப்பட்டது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பது தெரியும் என்ற பல காரணங்களையும் படிப்பினைகளையும் குர்ஆன், ஹதீஸ் மற்றும் உலமாக்களுடைய கருத்துகள் பேசிக் கொண்டிருக்குது.